ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஒரு மேனுவல் டெஸ்டர். ஒரு எஸ்டிஇடி ரோலுக்கு மாறணும்னு ரொம்ப நாளா முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய இடத்துக்கு ரெஸ்யூம் அனுப்புறீங்க. ஆனா எங்க இருந்தோ ஒரு பதிலும் வரல. கரெக்ட்டா? உங்களுக்கும் உங்க கனவு வேலைக்கும் நடுவுல இருக்கிற ஒரே விஷயம் உங்க ரெஸ்யூம் தான். ஆனா அந்த ரெஸ்யூம் தான் உங்களை இன்டர்வியூ வரைக்கும் போக விடாம தடுக்குது. கவலைப்படாதீங்க. இன்னைக்கு ஒரு ரெக்ரூட்டர் பார்த்தோனே செலக்ட் பண்ற மாதிரி ஒரு இன்டர்வியூ வின்னிங் எஸ்டிஇடி ரெஸ்யூமை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா உருவாக்குறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித் தரப் போறேன். இத ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க பல மணி நேரம், சில சமயம் பல நாட்கள் கூட கஷ்டப்பட்டு உங்க எல்லா ஸ்கில்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் போட்டு ஒரு ரெஸ்யூமே ரெடி பண்றீங்க. ஆனா ஒரு ரெக்ரூட்டர் உங்க ரெஸ்யூமேவை திறந்து 10 செகண்ட்குள்ளே அதை ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. எவ்வளோ கஷ்டமா இருக்கும்? நீங்க மட்டும் இந்த பிரச்சனையில தனியா இல்ல, நிறைய பேர் இதே ஸ்ட்ரகிள்ல தான் இருக்காங்க. ஆனா இன்னியோட அந்த கவலைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்க போறோம். இதுக்கு பேரு தான் 10 செகண்ட் அட்டென்ஷன் ஃபனல், அதாவது ஒரு ஃபில்டர் மாதிரி. உங்க ரெஸ்யூமை 3 முக்கியமான ஃபில்டரை தாண்டி போகணும். முதல் ஃபில்டர் லேயர் 1 ஏடிஎஸ் ஸ்கேனர். இது ஒரு சாஃப்ட்வேர். மனுஷங்க பார்க்கறதுக்கு முன்னாடியே இந்த சாஃப்ட்வேர் தான் உங்க ரெஸ்யூமை படிக்கும். அதுக்கு தேவையான கீவேர்ட்ஸ் உங்க ரெஸ்யூம்ல இல்லைன்னா நீங்க அங்கேயே அவுட். ரெண்டாவது ஃபில்டர் லேயர் 2 ரெக்ரூட்டர் கிளான்ஸ். ஒரு ரெக்ரூட்டர் ஒரு நாளைக்கு நூற்றுக்கணக்கான ரெஸ்யூமை பார்ப்பாங்க. அவங்களுக்கு டைம் ரொம்ப கம்மி. அதனால வெறும் 10 செகண்ட்ல உங்க ரெஸ்யூமை ஸ்கேன் பண்ணுவாங்க. உங்க ரெஸ்யூம் பார்க்க நீட்டா, படிக்க சுலபமா இல்லைன்னா உடனடியா ரிஜெக்ட். இந்த 2 தடையும் பாடினாதான் உங்க ஸ்கில்ல ஹைரிங் மேனேஜர் பொறுமையா பாப்பாரு. நம்மளோட முதல் இலக்கே இந்த 2 ஃபில்டரையும் ஈஸியா பாஸ் பண்றது தான். சரி, இன்னைக்கு நம்மளோட ரோட் மேப் என்னன்னு பார்ப்போம். முதல்ல இந்த 10 செகண்ட் ரிஜெக்ஷனுக்கு உண்மையான காரணம் என்னன்னு ஆழமா பார்க்கலாம். அடுத்து ஒரு டெஸ்டர் மைண்ட் செட்ல இருந்து ஒரு இன்ஜினியர் மைண்ட் செட்க்கு எப்படி மாறுறது. அதுக்கப்புறம் ஒரு பவர்ஃபுல்லான ரெஸ்யூமுக்கான 4 ஸ்டெப் ப்ளூ பிரிண்ட். அதோட என்னோட ரெஸ்யூமெல்லையே ஒரு லைவ் மேக் ஓவர் செஞ்சு காடுவேன். கடைசியா ரெஸ்யூம் அனுப்புறதுக்கு முன்னாடி நீங்க செக் பண்ண வேண்டிய ஒரு ஃபைனல் செக்லிஸ்ட், அப்புறம் உங்க வெற்றிக்கான பாதை, இதெல்லாம் பார்த்துட்டு இந்த செஷனை முடிக்கலாம். நம்ம ரெஸ்யூம்ல ஒரு வார்த்தை எழுத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாம செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த மனநிலை மாற்றம் தான். ஒரு நிமிஷம் உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. நான் ஒரு டெஸ்டரா இல்ல ஒரு என்ஜினியரா? இது வெறும் வார்த்தை விளையாட்டு இல்ல. நீங்க உங்களை எப்படி பாக்குறீங்களோ அதுதான் உங்க ரெஸ்யூமோட ஒவ்வொரு வரியிலையும் தெரியும். இதுதான் உங்களுக்கும் ஒரு சக்சஸ்ஃபுல் எஸ்டிடிக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ இந்த டயக்னாஸ்டிக் மேட்ரிக்ஸை பாருங்க, உங்களுக்கே வித்தியாசம் புரியும். இடது பக்கம் ஒரு டெஸ்டர் என்ன எழுதுவாங்க? எக்ஸிக்யூட்டட் டெஸ்ட் கேசஸ், ப்ரிப்பேர் டெஸ்ட் சினாரியோஸ், இதெல்லாம் பாசிவான வார்த்தைகள். நான் ஒரு வேலையை செஞ்சேன், அவ்வளவுதான். ஆனா வலது பக்கம் பாருங்க, ஒரு எஸ்டிடி என்ஜினியர் என்ன எழுதுறாங்க? பில்ட் ஆட்டோமேஷன் ஃப்ரேம்வொர்க்ஸ், டெவலப்ட் ஸ்கிரிப்ட்ஸ், ரெடியூஸ்ட் ரிக்ரெஷன் டைம். இதுதான் ஆக்டிவ் லாங்குவேஜ். நான் ஒரு விஷயத்தை உருவாக்குனேன், ஒரு பிரச்சனையை சரி செஞ்சேன், ஒரு மதிப்பை கம்பெனிக்கு கொடுத்தேன்னு சொல்றது. இதுதான் அந்த மைண்ட் செட் ஷிஃப்ட். இந்த ஸ்லைட்ல இருக்கிற வித்தியாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இடது பக்கம் டெஸ்டர் மைண்ட் செட். நான் டெஸ்ட் கேஸ் எக்ஸிக்யூட் பண்ணேன். இது ஒரு டாஸ்க். நீங்க செஞ்ச வேலையை சொல்றீங்க. இதனால கம்பெனிக்கு என்ன லாபம் அதுல தெரியல. ஆனா வலது பக்கம் என்ஜினியர் மைண்ட் செட் பாருங்க. ரிக்ரெஷன் நேரத்தை குறைக்க நான் ஒரு ரீயூசபிள் ஆட்டோமேஷன் ஃப்ரேம்வொர்க்கை உருவாக்கினேன். இதுதான் இம்பாக்ட். நீங்க வெறும் வேலையை செய்யல, ஒரு பிசினஸ் ப்ராப்ளம்க்கு டெக்னாலஜி மூலமா ஒரு தீர்வு கொடுக்குறீங்க. ரெக்ரூட்டர் தேடுறது இததான். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் இந்த வீடியோவோட கோல்டன் ரூல். உங்க ரெஸ்யூம் நீங்க வெறும் ஒரு டெஸ்டர் இல்ல, நீங்க ஒரு டெஸ்ட் பண்ற என்ஜினியர்னு நிரூபிக்கணும். நீங்க வெறும் பக் கண்டுபிடிக்கிற ஆள் இல்ல, நீங்க குவாலிட்டியை உறுதி செய்யற, ப்ராசஸை இம்ப்ரூவ் பண்ற, பிசினஸ்க்கு நேரத்தையும் பணத்தையும் மெச்சப்படுத்துற ஒரு என்ஜினியர். இந்த ஒரு எண்ணம் உங்க ரெஸ்யூமோட ஒவ்வொரு வார்த்தையிலையும் இருக்கணும். சரி, அந்த இன்ஜினியர் மைண்ட் செட்க்கு வந்தாச்சு. இப்போ நாம பிரச்சனைக்கான தீர்வை பார்க்கலாம். நான் உங்களுக்கு ஒரு நிரூபிக்கப்பட்ட படிப்படியான ப்ளூ பிரிண்ட்டை தரப்போறேன். நான் என்னோட கரியர்ல இதைத்தான் பயன்படுத்தினேன். இந்த 4 படி கட்டமைப்பை வச்சு நீங்க ஒரு ரெக்ரூட்டரால நிராகரிக்கவே முடியாத ஒரு ரெஸ்யூமை உருவாக்க முடியும். வாங்க அந்த ப்ளூ பிரிண்ட்குள்ள போலாம். இந்த ப்ளூ பிரிண்ட்ல 4 முக்கியமான தூண்டுகள் இருக்கு. ஒரு பில்டிங்க்கு ஃபவுண்டேஷன் எவ்வளவு முக்கியமோ அந்த மாதிரி தான் இது. 1. கிளீன் ஃபார்மேட்டிங். உங்க ரெஸ்யூம்க்கு ஒரு நல்ல தோற்றத்தை கொடுக்கும். 2. கீவேர்ட் ஆப்டிமைசேஷன். இது உங்க ரெஸ்யூமை ஏடிஎஸ் ஃபில்டர்ல இருந்து காப்பாத்தும். 3. இம்பாக்ட் ட்ரிவன் எக்ஸ்பீரியன்ஸ். இதுதான் உங்க ரெஸ்யூமோட இதயம். நீங்க என்ன சாதிச்சீங்கன்னு சொல்ற பகுதி. 4. வெரிஃபையபிள் ப்ரூஃப். நீங்க சொல்றதுக்கு ஆதாரம். இந்த 4 படிகளையும் நாம இப்போ விளக்கமா பார்க்கலாம். ஓகே, இப்போ ஆக்ஷன்ல இறங்கலாம். நம்மளோட 4 படி ப்ளூ பிரிண்ட்ல முதல் படியான ஸ்ட்ரக்சரல் சிம்பிளிசிட்டில இருந்து ஆரம்பிப்போம். வாங்க நம்ம ரெஸ்யூமேக்கு ஒரு வலுவான, உடைக்க முடியாத அடித்தளத்தை போடலாம். ஸ்டெப் 1, கிளீன் ஃபார்மேட்டிங். இந்த ஸ்லைட்ல இடது பக்கம் இருக்கிற மாதிரி ஃபேன்சியா, கலரா நிறைய கிராஃபிக்ஸ், போட்டோஸ் வச்சு ரெஸ்யூம் உருவாக்காதீங்க. பார்க்க அழகா இருக்கலாம், ஆனா ஏடிஎஸ் ஸ்கேனருக்கு இது சுத்தமா புரியாது. ரிக்ரூட்டருக்கும் படிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கும். வலது பக்கம் இருக்கிற ஐடியல் வயர் ஃப்ரேமை பாருங்க. ரொம்ப சிம்பிளா பிளாக் அண்ட் ஒயிட்ல ஒரே ஒரு காலம்ல இருக்கு. இதுதான் ஏடிஎஸ்க்கும் மனுஷங்களுக்கும் பிடிச்ச ஃபார்மேட்.
உங்க ரெஸ்யூம் அதிகபட்சம் 2 பக்கம் தான் இருக்கணும். சம்மரி, டெக்னிக்கல் ஸ்கில்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ், எஜுகேஷன் தெளிவான வரிசையில இருக்கணும். சிம்பிளா இருங்க, அதுதான் ப்ரொஃபஷனல். ஸ்டெப் 2 கீவேர்ட் ஆப்டிமைசேஷன். அதாவது உங்க ஸ்கில்ஸ் செக்ஷன். இங்க உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சும்மா கொட்டாம இந்த ஸ்கில் ஹையார்கி பிரமிட் மாதிரி ஒரு அமைப்புல உருவாக்குங்க. அடித்தளத்துல ஜாவா, பைத்தான் மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ், இதுதான் உங்க ஃபவுண்டேஷன். அதுக்கு மேல செலினியம் வெப் டிரைவர், ரெஸ்ட் அஷ்யூர்ட், குக்கும்பர் மாதிரி ஆட்டோமேஷன் ஃப்ரேம்வொர்க்ஸ், இதுதான் உங்க கோர் ஸ்கில். உச்சத்துல ஜென்கின்ஸ், டாக்கர், AWS மாதிரி அட்வான்ஸ்ட் டெவாப்ஸ் டூல்ஸ். இப்படி ஒரு லாஜிக்கல் ஸ்ட்ரக்சர்ல கொடுக்கும்போது ரிக்ரூட்டருக்கு உங்க ஸ்கில் மேல ஒரு தெளிவும் நம்பிக்கையும் வரும். இது என்னோட சொந்த ரெஸ்யூமேல இருந்து எடுத்த ஒரு பகுதி. இங்க பாருங்க, ஸ்கில்ஸ்னா ஒரு பேராகிராஃபா எழுதாம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ், ஃப்ரண்ட் அண்ட் ஆட்டோமேஷன், பேக் அண்ட் ஆட்டோமேஷன், டெவாப்ஸ்னா அழகா பிரிச்சு ஒரு கிரிட் ஃபார்மேட்ல கொடுத்துருக்கேன். இதை ரெக்ரூட்டர் 10 செகண்ட்ல ஸ்கேன் பண்ணி புரிஞ்சுக்க முடியும். நான் அப்ளை பண்ற வேலைக்கு என்னென்ன கீவேர்ட்ஸ் தேவையோ, அதாவது ஜாவா, செலினியம், ஜென்கின்ஸ், ரெஸ்ட் அஷ்யூர்ட் மாதிரி வார்த்தைகள், அதெல்லாம் தெளிவா தெரியுதா? இதுதான் ATSையும் ரெக்ரூட்டரையும் ஒரே நேரத்துல இம்ப்ரெஸ் பண்ற ரகசியம். ஸ்டெப் 3 த இம்பாக்ட் புல்லட். இதுதான் உங்க ரெஸ்யூமியோட உயிர்நாடி. இந்த ஃபார்முலாவை நல்லா மனசுல வச்சுக்கோங்க. ஆக்ஷன் வேர்ப் பிளஸ் கோர் டெக் பிளஸ் ப்ராப்ளம் இஸ் ஈக்குவல் டு குவான்டிஃபைபிள் ரிசல்ட். இதுல கடைசியா வர்ற குவான்டிஃபைபிள் ரிசல்ட் தான் கேம் சேஞ்சர். நீங்க என்ன செஞ்சீங்கன்னு சொல்றதை விட அதனால என்ன ஆச்சுன்னு நம்பர்ல சொல்றதா முக்கியம். நான் ரெக்ரெஷன் டைமை குறைச்சேன்னு சொல்றதை விட நான் ரெக்ரெஷன் டைமை 40% குறைச்சேன்னு சொல்றதுக்கு தான் மதிப்பதியும். அந்த 40% தான் உங்க இம்பாக்ட். அதுதான் ரெக்ரூட்டரை ஈர்க்கும். ஸ்டெப் 4 வெரிஃபையபிள் ப்ரூஃப். நீங்க சொல்ற ஸ்கில் எல்லாம் உண்மையா உங்களுக்கு தெரியுங்கிறத நிரூபிக்கணும் இல்லையா? அதுக்கு உங்க GitHub ப்ரொஃபைல் லிங்கை ரெஸ்யூம்ல கண்டிப்பா கொடுங்க. அங்க உங்க கோட், உங்க ஃப்ரேம்வொர்க் டிசைன்லாம் ரெக்ரூட்டர் பார்த்துக்கலாம். அப்புறம் லீட் கோட்ல ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவேன், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்கோரிதம்ஸ் தெரியும்னு மென்ஷன் பண்ணுங்க. அது உங்க ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லை காட்டும். கடைசியா நான் டாக்கர், குபர்னெட்டிஸ் மாதிரி புது டெக்னாலஜியை கத்துக்க ஆர்வமா இருக்கேன்னு காட்டுறது மூலமா நீங்க ஒரு கண்டினியூஸ் லேர்னர்னு நிரூபிக்கலாம். சரி, இவ்ளோ நேரம் நம்ம கத்துக்கிட்ட இந்த ப்ளூ பிரிண்ட்டை ஒரு நிஜமான உதாரணத்துல எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். என்னோட கரியர் ஜர்னியை ஒரு கேஸ் ஸ்டடியா வச்சு என்னோட ரெஸ்யூம்ல இருந்த ஒரு சாதாரண புல்லட் பாயிண்ட்டை ஒரு இம்பாக்டான புல்லட் பாயிண்டா எப்படி மாத்தி எழுதுனேன்னு உங்களுக்கு காட்ட போறேன். வாங்க இந்த லைவ் மேக் ஓவரா பார்க்கலாம். இங்க ஒரு புல்லட் பாயிண்டோட 3 நிலைகளை பாருங்க. லெவல் 1 டெஸ்டட் மொபைல் ஆப் ஃபீச்சர்ஸ். இது ஒரு ஜெனரிக் மேனுவல் டெஸ்டர் எழுதுற மாதிரி இருக்கு. இதுக்கு எந்த மதிப்பும் இல்ல, இதை பார்த்தா உடனே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. லெவல் 2 used Appium to test a leading automotive application. இது பரவாயில்ல, Appiumனு கீவேர்டு இருக்கு, ஆனா இன்னும் இன்ஜினியரிங் டெப்த் இல்ல. இப்போ லெவல் 3 பாருங்க. Developed a robust automation framework from scratch using Appium and Java, ensuring reliability and efficiency in test automation for a leading automotive mobile app. இதுதான் the Shankar method. இதுல ஆர்கிடெக்சரல் திங்கிங் இருக்கு, டெக் ஸ்டாக் இருக்கு, ப்ராஜெக்ட் ஸ்கோப் இருக்கு. இதை பார்த்தா கண்டிப்பா இன்டர்வியூ கால் வரும். இது என்னோட ரெஸ்யூம்ல இருந்து இன்னொரு பகுதி. நான் ஒரு முன்னணி டெலிகாம் நிறுவனத்துக்காக வேலை செஞ்ச ப்ராஜெக்ட் இது. முதல் வரியில அந்த அப்ளிகேஷன் என்ன பண்ணுதுன்னு ஒரு சின்ன கான்டெக்ஸ்ட் கொடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் புல்லட் பாயிண்ட்ஸ்ல டெஸ்டிங்ன்ற வார்த்தைக்கு பதிலா டெவலப்பிங், இம்ப்ளிமெண்டிங், எக்ஸிக்யூட்டிங்னு என்ஜினியரிங் வேர்ப்ஸை பயன்படுத்திருக்கேன். ஜென்கின்ஸ் மூலமா டெய்லி ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூஷன், ஜீரால டிஃபெக்ட் ரிப்போர்ட்டிங், கிட்லேப்ல கோட் ஸ்டோரேஜ்னு நான் வேலை செஞ்ச முழு CI/CD ஈகோசிஸ்டம் பத்தின என் அறிவையும் காட்டியிருக்கேன். இப்படிதான் ஒவ்வொரு பாயிண்ட்டையும் யோசிச்சு ஒரு என்ஜினியர் மாதிரி எழுதணும். சூப்பர். நீங்க உங்க ரெஸ்யூமை உருவாக்கிட்டீங்க. அதை ரிக்ரூட்டருக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி ஒரு கடைசி தடவை சரிபார்க்க ஒரு செக்லிஸ்ட் தரப்போறேன். ஒரு சின்ன தப்பு கூட உங்க இன்டர்வியூ வாய்ப்பை தட்டி பறிச்சிடலாம். அதனால இந்த செக்லிஸ்ட்டை ரொம்ப கவனமா பயன்படுத்துங்க. ஓகே, ஃபைனல் செக். உங்க ரெஸ்யூமே 2 பக்கத்துக்கு மேல இருக்கா? உடனே குறைங்க. தேவையில்லாத பேராகிராஃப்கள் இருக்கா? அதை புல்லட் பாயிண்ட்ஸா மாத்துங்க. எக்ஸிக்யூட்டட் டெஸ்ட் கேசஸ்னு இன்னும் அந்த பழைய வார்த்தை இருக்கா? அதை இம்பாக்டோட மாத்தி எழுதுங்க. உங்க டெக் ஸ்டாக் கிரிட் மாதிரி தெளிவா இருக்கா? ஜாவா, பைத்தான், CI/CD-லாம் ஆட் பண்ணிருக்கீங்களா? கடைசியா இந்த ரெஸ்யூமே உங்களை ஒரு டெஸ்டரா காட்டுதா இல்ல ஒரு இன்ஜினியரா காட்டுதா? இந்த எல்லா கேள்விக்கும் சரியான பதில் வந்தா மட்டும் உங்க ரெஸ்யூமை அனுப்புங்க. கடைசியா ஒரு சின்ன அறிவுரை. உங்க ரெஸ்யூமேவை ஒரு கம்ப்ளீட்டான ரெஸ்யூமேவா மாத்தணும்னு நினைக்காதீங்க. அதுக்கு முடிவே இல்ல. அதுக்கு பதிலா அதை தெளிவா நீங்க அப்ளை பண்ற வேலைக்கு பொருத்தமானதா கவனம் சிதறாம உருவாக்குங்க. அது போதும் உங்களுக்கு இன்டர்வியூ வாங்கி தரேன். ஆக்ஷன் எடுங்க. பெர்ஃபெக்ஷனுக்காக காத்திருக்காதீங்க. நாம இவ்ளோ நேரம் பேசின எல்லா விஷயத்தோட சாராம்சத்தையும் ஒரே ஒரு சமன்பாட்டுல அடக்கிடலாம். உங்க வெற்றி பாதைக்கான அந்த கோல்டன் ஈக்குவேஷனை இப்ப பார்க்கலாம். இதுதான் அந்த SDET கோல்டன் ஈக்குவேஷன். உங்களுடைய கோர் கோடிங் எபிலிட்டியும் ஆட்டோமேஷன் ஃப்ரேம்வொர்க்ஸ் பத்தின அறிவையும் ஒன்னா சேர்த்து அதை குவான்டிஃபையபிள் பிசினஸ் இம்பாக்டால பெருக்கும்போது உங்களுக்கு கிடைக்கிறது தான் அந்த டாப் 1% ரெஸ்யூமே. சிம்பிளா சொல்லணும்னா
டெக்னாலஜி ப்ளஸ் பிசினஸ் வேல்யூ இது ரெண்டும் சேர்ந்தா நீங்க தான் ஒரு சக்சஸ்ஃபுல் SDET. உங்க ரெஸ்யூமே இந்த 2 விஷயத்தையும் சரியா சொன்னா போதும், உங்களுக்கு இன்டர்வியூ கால் நிச்சயம். இந்த பகுப்பாய்வு உங்களுக்கு கண்டிப்பா உதவி இருக்கும் நம்புறேன். இன்னைக்கு கத்துக்கிட்டதை உடனே உங்க ரெஸ்யூம்ல அப்ளை பண்ணி பாருங்க. இது போல SDT கெரியர் growth இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் பத்தின இன்னும் நிறைய தகவல்களுக்கு ஷங்கர் SDT யூடியூப் சேனலுக்கு மறக்காம லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் இந்த உதவலாம். அடுத்த முறை இன்னொரு பயனுள்ள தகவலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.